நம்ம கனெக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி V-bus லைன்லேருந்து V-bus லைனை ஐசிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஐசியோட பேர் என்ன சொல்கிறோம்? சப்பவர் ஐசி. இந்த சப்பவர் ஐசி நம்ம என்ன பேர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னவா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? சார்ஜிங் ஐசியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சார்ஜிங் ஐசி ஓகேவா? இந்த சார்ஜிங் ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வோல்டேஜை 3.7 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. அதனால் இந்த ஐசியோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா DC to DC கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் DC to DC கன்வெர்ஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டும் DC கரண்ட் தான். ஏசி கரண்ட்லேருந்து 5 வோல்டேஜாக மாற்றி தான் உள்ளே கொடுக்குறோம். அந்த DC கரண்ட்டையே வாங்கி DC கரண்ட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குது. DC கரண்ட் 5 வோல்டேஜ் கொடுக்குறத 3.7 குறைச்சி கொடுக்குது. DC to DC கன்வெர்ட்டர்னு பேர் சொல்கிறோம். இது சார்ஜிங் ஐசி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம இப்போ 5 வோல்டேஜ் உள்ளே கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை V-busன்னு சொல்லியாச்சு. இந்த 5 வோல்டேஜ் அப்படியே வெளியே ட்ராவல் ஆகுது. இந்த 5 வோல்டேஜ் அப்படியே 3.7 வோல்டேஜாக மாறுது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ DC to DC கன்வெர்ஷனை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த 5 வோல்டேஜை ஐசி வாங்கிட்டு இந்த இடத்துல 3.7 வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகுது. 3.7 வோல்டேஜை அப்படியே டைரெக்டாக பேட்டரியிட்ட கொடுக்க முடியாது. அதை செக் பண்ணி வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தர முடியும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க? 3.7 வோல்டேஜை இந்த சைடு வெளியே கொண்டு வராங்க. ஒரு பின் வாங்கிடுச்சா, இந்த பின் வழியாக வெளியே கரண்ட் வருது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கணும்? 5 வோல்டேஜ். இந்த இடத்துல 5 வோல்டேஜ் போயிடுச்சான்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணும்? 3.7 மாறிடும். இந்த இடத்துல ஐசி வந்து 3.7 மாற்றி இந்த இடத்துல ஐசிட்ட வோல்டேஜ் வந்து இங்கே கொடுக்குது. அப்போ நான் இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் பிரிக்கிறதுக்காக நம்ம டயோடு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். டயோட்டை கொண்டு ப்ளஸ்ஸோட ப்ளஸோட லெவல் மைனஸோட லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத சர்ச் பண்ணுது. சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த 3.7 வோல்டேஜை அப்படியே யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம்? காயில்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். காயில் என்னங்க வேலை செய்ய சொல்லியிருக்கோம்? ரெகுலேட் பண்ணுது. அதாவது வோல்டேஜ் வந்து ஒரே வோல்டேஜ் தான், அதோட சீரான வேகத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. சரியா? அப்போ வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? காயில் யூஸ் பண்ணுறோம். இந்த சைடு காயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரப்போ அதே 3.7 வோல்டேஜ் தான் இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வெளியே வர வோல்டேஜோட பேர் என்ன சொல்கிறாங்க? VPHன்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்கும்போது என்ன வோல்டேஜ் இருந்துச்சு? V-busஸாக இருந்துச்சு. ஆனால் அதை காயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது VPHஆக மாறிடுச்சு. VPHனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் ஃபோன் பவர் அப்படின்னு அர்த்தம். ஃபோனுக்கு என்னங்க சொல்லுவோம்? PHO NE சொல்கிறோம். அப்போ நார்மலாக ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பவர் அப்படிங்கிறது தான் V-phone அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. V-phoneனா வோல்டேஜ் ஃபோன் பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வந்துருச்சு? 3.7 வோல்டேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரியிட்ட கொடுக்கலாம், இல்லை 3.7 வோல்டேஜ் யாருக்கு தேவையான கொண்டு போய் கொடுக்கலாம். நமக்கு ரெகுலேட் பண்ணப்பட்ட ஒரு வோல்டேஜ் கிடச்சிருச்சு. அந்த 3.7 வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல திருப்பி நான் அந்த இடத்துல சொல்கிறேன். இந்த இடத்துல 5 வோல்டேஜ் ட்ராவல் ஆச்சு. அந்த 5 வோல்டேஜ் ஐசிக்குள்ளே போய் 3.7 கன்வெர்ட் ஆச்சு. கன்வெர்ட் ஆன வோல்டேஜ் ஃபஸ்ட்டு டயோட்டை கொடுக்குறாங்க ப்ளஸ் மைனஸ் செக் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து எதுக்கிட்ட போகுது? காயிலுக்குள்ளே போகுது. காயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வருது. இப்போ இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல 5 வோல்டேஜ் வந்துருச்சா? ஓகே. இந்த இடத்துல 3.7 வோல்டேஜ் வரலைங்க. அவள் யார் காரணமாக இருப்பா? ஐசி காரணமாக இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 5 வோல்டேஜ் வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல 3.7 வோல்டேஜ் வரல. இந்த 3.7 வோல்டேஜ் கொடுக்கறதுக்கான பின்ன எது? இங்கே ஒரு சின்ன டாட் கொடுத்துருக்காங்களா? அது பேர் என்ன சொன்னாங்க? V சுவிட்ச்னு சொல்கிறாங்க. V சுவிட்ச் வோல்டேஜ் ஸ்விட்ச் ஆகிற இடம். சரியா? சுவிட்ச்னா இணைப்புன்னு அர்த்தம் இல்லை, இணைப்பாகிற இடம், இணைப்பு பண்ணுற இடம். அப்போ இந்த இடத்துல இருந்து வோல்டேஜ் இந்த இடத்துக்கு எவ்வளோ வரணும்? 3.7 வோல்டேஜ் வரணும். இந்த இடத்துல தொட்டு பார்க்குறப்ப 3.7 வோல்டேஜ் வரலன்னு சொன்னால் நமக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த ஐசி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகேவா? இந்த ஐசி என்ன ஐசிங்க? சப்பவர் ஐசி. சப்பவர் ஐசி இல்லைன்னா செட்டே ஆன் ஆகாது. அப்போ செட்டு ஃபுல் ஷாட்டு கிடையாது. அந்த வர பின்னு மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது. உங்களுக்கு இது தெளிவாக புரியும் உங்களுக்கு. அப்போ ஃபுல் ஷாட்டாக இருந்துச்சுன்னா செட்டு ஆன் ஆகாது. ஓகே, பவர் ஐசி இல்லை சப்பவர் ஐசி ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம். அதை கண்டுபிடிக்கிற நம்ம சிம்பிளான விஷயம் தான். அப்போ ஒரு சார்ஜாலையும் கஸ்டமர் கொண்டு வந்தார். நான் இந்த இடத்துல தொட்டு பார்த்து 5 வோல்டேஜ் வந்துருச்சு. ஆனால் இந்த சைடு வெளியே வர்றப்ப எனக்கு 3.7 வோல்டேஜ் வரல. ஐசியில் இருக்கிறது ஃபுல் பால் அடி ஆகிடுச்சுன்னு சொன்னால் செட்டே ஆன் ஆகுது. ஆனால் கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்குறப்ப நமக்கு செட்டு ஆன் ஆகுது. வேறு பேட்டரி போட்டால் செட்டு ஆன் ஆகுது. சார்ஜ் மட்டும்தான் ஏறலை. அப்போ ஐசி ஃபுல் ஷாட் ஆகலை. நமக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது? ஆஃப் ஷாட்டாக இருக்குது. ஒரு பின்னு மட்டும் சரியாக போய் உட்காராமல் இருக்குது. அந்த பின்னை மட்டும் திருப்பி அதான் பார்த்தீங்கன்னா சில பேர் பேஸ்ட்டை வச்சு ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணோன்னா சரியாயிடும். ஏன்னா அந்த பின்னு போய் திருப்பி உரசிருக்கும். உரசணுன்னா எடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது நீடிக்குமான்னு கேட்டால் கொஞ்ச நாளில் திருப்பி ஹீட்டாக திருப்பி ஒட்டினது மெல்ட் ஆனது திருப்பி கேப் உழுக ஆரம்பிச்சிடும். கேப் விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? திருப்பி ப்ராப்ளம் வரும். அதே ப்ராப்ளம். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணுறோம்? ரீபாலிங் பண்ணுறோம். ஐசி ரீபால் ஏன் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுதாப்ப? ஐசி ரீபால் ஏன் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இங்கே முக்கியமாக அந்த செக்ஷன் வந்தது. அப்போ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற வோல்டேஜ்
வெளியே வரலைன்னா ஐசி ப்ராப்ளமாக இருக்கும். ஐசி முழுமையான ப்ராப்ளம் கிடையாது, அது ஆஃப் ஷார்ட்டுன்னு சொல்கிறோம். ஆஃப் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஐசி ரீபால் பண்ணால் போதும். அப்போ ஐசி என்ன பண்ணுவோம், வார்ம் அப் பண்ணி எடுத்துகிட்டு ஐசி இருக்கிற இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஐசியில் இருக்க பாலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரீபால் பண்ணி ட்ரை பண்ணுவோம். அதை நம்ம பார்த்துருப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ ஐசி ரீபாலுங்கிறது இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல 5 வோல்டேஜ் வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த ஏரியாக்கெலாம் போவோமா, போகவே மாட்டோம். இந்த இடத்துல 5 வோல்டேஜ் வரலையா, ஃபியூஸ் ப்ராப்ளமாக இருக்கா, கெப்பாசிட்டி ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை இந்த செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல 5 வோல்டேஜ் வந்துருச்சுனாலே உள்ள ஐசிக்குள்ளே போயிடணும். போனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துடணும். இந்த இடத்துக்கு வரலாட்டி ஐசி ப்ராப்ளம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது ஒரு புரியுதுல உங்களுக்கு? ஓகே. அப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே 3.7 வோல்டேஜ் டயோடில் போயிட்டு காயில் வழியாக வெளியே போயிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. இது என்னங்க, இது என்னவா இருக்கும் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். இது என்னவா இருக்கும், உங்கள் போர்டில் இருக்குது பாருங்கள். ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட்டாக என்ன கிளாஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டயோடுன்னு ஒன்று பார்த்தோம். நான் இருக்கா உங்களுக்கு? டிவிஎஸ் டயோடு. டிவிஎஸ் டயோடு இங்கே எதுக்காக கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கன்வர்ஷன் ஆகுதா, இங்கே 5.0 3.7 வோல்டேஜாக மாறுது. நம்ம இதை கொண்டு யார்கிட்ட கொடுக்க போகிறோம், 3.7 வோல்டேஜா டோட்டல் யாருக்கு கொண்டு, பேட்டரிக்கு கொண்டு போக போகிறோம். அதுக்கு தானே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சார்ஜ் போடுறது அதுக்காக, பேட்டரிக்கு கொண்டு ஸ்டோர் பண்ணுறக்காக தான். எடுத்ததுக்கப்புறம் பேட்டரியிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பேட்டரிக்கு போகிற கரண்ட்டு மைனஸ் லெவல் அதிகமாகிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சார்ஜ் நீங்கள் கைவில் தொட்டு போடுறீங்க, நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க, உங்களோட கிரவுண்டில் இருக்கிறத போய்ட்டு அங்கே கிரவுண்ட் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக என்ன கொடுத்துருக்காங்க, டிவிஎஸ் டயோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டிவிஎஸ் டயோடு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த வோல்டேஜ் 3.7 ஒர்க்கிங் வோல்டேஜாக மாறிடுச்சு. நான் ரெகுலேட் பண்ணிட்டேன், காயில் கொடுத்து அளவை ஸ்பீடை கட்டான வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து தர்றதுக்கு ரெடியான வோல்டேஜாக மாறிடுச்சு. அப்போ இந்த வோல்டேஜை ஸ்ட்ரெயிட்டாக நான் போய் பேட்டரிகிட்ட கொடுக்க மாட்டேன். யார்கிட்ட கொடுக்க போகிறேன், திருப்பி ஐசிட்டே கொடுத்தாச்சு. இந்த கெப்பாசிட்டி வழியாக கெப்பாசிட்டர் கொடுத்தாச்சு. இந்த கெப்பாசிட்டி எதுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் 5 வோல்டேஜை 3.7 மாற்றிருக்கீங்க. மாற்றுறப்ப ஃப்ளக்சுவேஷன் உருவாகும், ஏன்னா அளவு குறைச்சிருக்கீங்கல்ல. அப்போ ஃப்ளக்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் இந்த இடத்துல வோல்டேஜ் தந்துடும். இந்த வோல்டேஜோட பேர் என்னங்க சொல்கிறோம், விபிஹெச்னு சொல்கிறோமா, விபிஹெச் லைன். அப்போ வி பஸ்ஸில் ஆரம்பித்தது எங்கே முடிஞ்சிருக்கு, விபிஹெச்னு சொல்கிறோம், விபிஹெச் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோங்க வோல்டேஜ் வரணும், 3.7 வோல்டேஜ் வரணும். நம்ம பேட்டரி தர வேண்டிய வோல்டேஜை அப்படியே எடுத்தாச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். யார்கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்குறேன், ஐசிகிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு, சார்ஜிங் ஐசி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 5 வோல்டேஜ் இருக்கணும், இந்த இடத்துல 3.7 வோல்டேஜ் இருக்கணும், அதே 3.7 வோல்டேஜ் இங்கேயே இருக்கணும். ஓகேவா? கஸ்டமர் கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல தொட்டு பார்ப்பேன், எவ்வளோ வோல்டேஜ் வரணும், 5 வோல்டேஜ். இந்த இடத்துல அடுத்த கெப்பாசிட்டர் தொட்டு பார்க்குறேன், எவ்வளோ வோல்டேஜ் வரணும், 3.7 வோல்டேஜ். இந்த இடத்துல 5 வோல்டேஜ் வந்துருச்சு, இந்த இடத்துல எனக்கு 3.7 வோல்டேஜ் வரலன்னு வச்சுக்கோங்க. வரலன்னா என்ன காரணமாக இருக்கலாம், டிவிஎஸ் டயோடு காரணமாக இருக்கலாம், காயில் காரணமாக இருக்கலாம், இல்லாட்டி டயோடு காரணமாக இருக்கலாம். அப்போ தான் நம்ம காம்பவுண்டை செக் பண்ண தெரியும்ல, காயில் செக் பண்ண தெரியும், டயோடை செக் பண்ண தெரியும். டிவிஎஸ் டயர் ரொம்ப சிம்பிள் தான், டிவிஎஸ் டயர் சொல்லித்தரேன். அப்போ அந்த மூணையும் நம்ம செக் பண்ண தெரிஞ்சால் இந்த இடத்துல வோல்டேஜ் வரலாட்டி நம்ம என்ன செக் பண்ண மாதிரி தெரிஞ்சு போயிடும். இந்த இடத்துல 3.7 வோல்டேஜ் வந்துருச்சுங்க. ஓகேவா? வந்துருச்சு. அப்போ வந்துருச்சுனாலே நல்லா இருக்குன்னு அர்த்தம். யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம், ஐசிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டோம். இங்கே நீங்கள் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதுவுமே டைரக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஐசிட்டே கொண்டு போய் கொடுத்து ஐசி தான் எங்கே போய் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணும். சரியா? அப்போ இங்கே 3.7 வோல்டேஜ் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம இங்கே பார்த்த விபிஹெச் கனெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்து பேட்டரிக்கு போகிற கனெக்ஷனாக மாறிடுச்சு. விபிஹெச் கனெக்ஷன் இப்போ வரைக்கும் நமக்கு ஐசிக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. நம்ம இப்போ பேட்டரிக்கு தேவையான வோல்டேஜை மாற்றியாச்சு, ரெகுலேட் பண்ணியாச்சு. ரெகுலேட் பண்ண வோல்டேஜோட பேர் வி பேட்டுன்னு மாறுது. பார்த்தீங்களா? வி பேட்டுன்னு மாறிடுச்சா? அப்போ வி பஸ்ஸில் கொடுத்து வி ஸ்விட்சில் கொடுத்து விபிஹெச்ஆ மாறி இப்போ வி பேட்டுன்னு மாறிடுச்சு. வி பேட்னா பேட்டரிக்கு வோல்டேஜ் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வோல்டேஜ் எங்கே போகுதுன்னு ட்ராவல் பண்ணது நான் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே நான் ட்ராவல் பண்ணுற இடத்த கொண்டு போகிறேன். ரெண்டுமே ரெட் கலரில் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன். நான் ட்ராவல் பண்ணுற இடத்துல மாற்றி போயிடக்கூடாதுல்ல. நான் என்ன பேருங்க இருக்குங்க, வி பேட். நம்ம என்ன பஸ் லைன் பார்த்தோம், வி பஸ் பார்த்தோமா, இப்போ வி பேட்டு பார்த்துட்டு இருக்குமா. இதை நான் அப்படியே பேட்டரி லைனுக்கு கொண்டு போகிறேன். பாருங்கள், மதர் போர்டோட அடுத்த எண்டுக்கு போகுது. மதர் போர்டு அடுத்த எண்டுக்கு போகுதா, அப்படியே பாருங்கள் இந்த இடத்துக்கு போகுது. ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தோன்னே நான் பேட்டரியில் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க கிடையாது. இதானே பேட்டரி கனெக்டரு, ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க கிடையாது. நான் எதை கொண்டு போய் கொடுத்துருக்கோம்
பாருங்கள் இங்கே எதுங்க கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட் எடுத்தோம் இங்கே தானே வருது. இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணுங்க, 3.7 வோல்டேஜ் வரணுமா? இங்கே 3.7 வோல்டேஜ் வரலாட்டி யார் காரணம்? ஐசி ஃபால்ட்டாக இருக்கும். ஏன்னா அது கீழே இருக்க நம்ம செக் பண்ணிட்டோம், அங்கே வரைக்கும் வருது, ஐசிக்குள்ளே போயிட்டு வெளியே வரல. அப்போ யார் காரணமாக இருக்கும்? இப்போ ஐசி ப்ராப்ளமாக இருக்கும். ஐசி ப்ராப்ளம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரீபால் பண்ணுவோம். சரியா, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். சரியா, அப்போ ரீபால் பண்ணுவோம். இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணும், 3.7 வோல்டேஜ். இந்த இடத்துக்கு வந்துருச்சு, எனக்கு இங்கே தொடும் போது வரல. யார் காரணமாக இருப்பா? இங்கே இருக்க பொருள் தானே காரணமாக இருக்கும். இங்கே இருக்க என்ன இருக்கும் பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். அது என்ன பேர் போட்டிருக்கு பாருங்கள், இதுலேயே பாருங்கள். என்ன பேர் போட்டிருக்கு சார்? ரெஜிஸ்டர் தான், 0 ஓம் ரெஜிஸ்டர். 0 Rன்னு போட்டிருக்கா. 0 ஓம் ரெஜிஸ்டர் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபியூஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியுதா? அப்போ பேட்டரி லைனில் சார்ஜிங் லைனில் ஒரு ஃபியூஸ் இருந்துச்சா, அதே மாதிரி இப்போ இங்கே பேட்டரி லைனில் ஒரு ஃபியூஸ் இருக்கா. ஒரு வேளை சார்ஜிங் லைனில் எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டு வோல்டேஜை நீங்கள் எதுவும் கன்வெர்ட் பண்ணாமல் 5 வோல்டேஜ் அப்படியே தந்துட்டிங்கன்னா நான் பேட்டரி தர முடியுமா? தர முடியாது. அப்போ பேட்டரியோட பாதுகாப்புக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபியூஸ் வந்து அடுத்த எண்டுக்கு ட்ராவல் ஆகுது. ஃபியூஸ்னால் சாதாரண கம்பி தானே, நம்ம பார்த்துருப்போம். அடுத்த எண்டுக்கு ட்ராவல் ஆகுது. இங்கே அடுத்து என்ன யூஸ் பண்ணுறோம், டிவிஎஸ் டயோடு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மைனஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிவிஎஸ் டயோட யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணுறோம், கெப்பாசிட்டர். இந்த வோல்டேஜ் இங்கே 3.7 வோல்டேஜ் வந்துருச்சு, நல்லா நோட் பண்ணிக்கணும். 3.7 வோல்டேஜ் வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வரல. யார் காரணமாக இருப்பா? டிவிஎஸ் டயோடு ப்ராப்ளமாக இருக்கும். அப்போது ஒரு பொருளோட அடுத்த சைடு வரலைன்னா அதுக்கு முன்னாடி இருக்க பொருள் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு. அப்போ இந்த பொருள் பூரா நல்லா இருக்குல்ல. அடுத்து இங்கே ஒரு கெப்பாசிட்டர் அங்கேயே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கே ட்ராவல் ஆகுதுங்க, ஜீன டயோடு. ஜட்டின்னு போட்டுருக்கு பாருங்க, ஜட்டின்னு போட்டுருந்துச்சுன்னா ஜீன டயோடுன்னு அர்த்தம். ஜீன டயோட எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து வோல்டேஜோட லெவலை அளக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. 3.7 வோல்டேஜுக்கு மேலே வந்துச்சுன்னா 3.7 to 4.2 வோல்டேஜ். இது நல்லா நான் வச்சுக்கணும். நம்ம 3.7 மட்டும் கிடையாது, 3.7 to 4.2 வோல்டேஜ். ஓகேவா? 3.7 to 4.2 வோல்டேஜுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குது. 4.2 வோல்டேஜுக்கு மேலே வந்தால் பேட்டரிக்கு கரண்ட்டை அலோவ் பண்ணாது. பேட்டரிக்கு ஒரு பாதுகாப்புக்காக கொடுத்துருக்காங்க. எப்படி சார்ஜிங் லைன்லேருந்து வெளியே வரப்போ ஒரு டயோடு இருக்கும், அதேமாதிரி இங்கே ஜீன டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரிவர்ஸில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நார்மலாக இங்கே வர வோல்டேஜ் இந்த இடத்துக்கு வந்தோடனே வோல்டேஜை அளக்கப்படுது. 3.7 to 4.2 வோல்டேஜுக்குள்ளே இருந்தால் வோல்டேஜை விட்டுரும். ஒருவேளை ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சுன்னா அலோவ் பண்ணாது. அப்போ எங்கே கொண்டு வராங்க, அடுத்து இந்த இடத்த கொண்டு தராங்க. இதோட பேர் என்ன சொல்கிறாங்க, ரவுண்டாக இருக்கு பாருங்கள், அதோட பேர் என்ன சொல்கிறோம், டெஸ்டிங் பாயிண்ட் சொல்லி சொல்கிறோமா. இதோட பேரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பாயிண்டில் விபேட்னு எழுதியிருக்குங்க. விபேட்னு என்ன அர்த்தம், பேட்ரி அப்படின்னா வோல்டேஜ் இன் பேட்ரின்னு அர்த்தம். இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணுங்க, 3.7 வோல்டேஜ் வரணும். அப்படியே நான் பேட்டரி கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருப்பேன்னா பேட்டரிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வோல்டேஜ் ஏற ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவில் இருக்கிற பொருட்கள் ஒரு 6-7 பொருள் இருக்குது. இந்த பொருளில் என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன பொருள் எப்படி இப்படிலாம் வேலை பார்க்குது, அது வேலை பார்க்காதப்ப எதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணுங்கிறத கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு சிமாட்டிக்ஸ் எவ்வளோ உதவுது பாருங்கள். நம்ம ஒரு மொபைல் எடுத்து பார்த்துட்டோம்னா ஒரு 2 மெத்தட் தான் இருக்கும், ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ நான் MI Note 4ல் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு கிட்டத்தட்ட விவோ, ஓபோ, சாம்சங், OnePlus எல்லாத்துலேயுமே சேம் கண்டிஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன மாற்றத்தை தவிர வேறு ஒன்றுமே பெருசாக இருக்காது. அப்போ இது அழகாக நம்மளால் ரீட் பண்ணிட முடியும். இதான் சிமாட்டிக்ஸ் ரீடிங்னு சொல்லி சொல்கிறது. ஒரு சிமாட்டிக்ஸ் எடுத்துட்டோன்னா நம்ம இப்படிலாம் சர்வீஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை நல்லா கவனிச்சுக்க. ஒரு தடவை நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோங்க, இந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதோட பேர் என்ன சொன்னோம், வி பஸ்ன்னு சொன்னோமா, வோல்டேஜ் பஸ்ன்னு சொன்னோம். இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணும், அப்படியே நான் இங்கே டெஸ்டிங் பண்ணி வந்துடுறேன். வி பேட் இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணும், 3.7 வோல்டேஜ். ரொம்ப சிம்பிளாக செக் பண்ணிடுவேன் நான். கஸ்டமர் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் லைன் பை லைன் செக் பண்ணுவீங்களா, அது மாதிரி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல தொட்டு பார்க்குறேன் எனக்கு 5 வோல்டேஜ் வந்துருச்சு, இந்த இடத்துல தொட்டு பார்க்குறேன் 3.7 வோல்டேஜ் வந்துருச்சு. அப்போ யூனிட் எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரியா, நல்லா இருந்தால் நம்மகிட்ட கொண்டு வர மாட்டாங்க, சார்ஜ் ஏர்லைன் தானே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அப்போ வோல்டேஜ் ட்ராவல் ஆகிற இடத்துல என்னென்னலாம் இருக்குது, ஃபியூஸாக இருந்தால் என்ன பண்ணணும், கெப்பாசிட்டராக இருந்தால் எப்படி செக் பண்ணணும், டயோடாக இருந்தால் என்ன வேலை செய்யும் அதை எப்படி செக் பண்ணணும், காயிலாக இருந்தால் அது என்ன வேலை செய்யும் எப்படி செக் பண்ணணும், இது தெரிஞ்சிருந்தால் நம்ம சர்வீஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சர்வீஸ் லைனில் சார்ஜிங் லைனை ஸ்டார்ட் பண்ணி பேட்டரி லைன் வரைக்கும் என்னென்ன காம்போனன்ட்லாம் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு, கெப்பாசிட்டர், காயில், டயோட்,
ரெஜிஸ்டர் இது 4 தான் முக்கியம் சொல்லி பார்த்தோம்மா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க 4 பற்றி படிச்சிருங்க நல்லா படிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமா அப்போ ஒரு செக்ஷனில் இந்த 4மே கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்போ அதை செக் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது ஓகே அப்போ இந்த இடத்துல எனக்கு 3.7 வோல்டேஜ் வந்துருச்சு இந்த இடத்துல செக் பண்ணும்போது வரல யார் காரணமாக இருப்பா டயோடு ப்ராப்ளமாக இருக்கும் ஓகேவா டயோடு ப்ராப்ளமாக இருக்கலாம் ஓகேவா இப்போ டயோட நமக்கு ப்ராப்பராக செக் பண்ண தெரியும் செக் பண்ணி சேஞ்ச் பண்ண தெரியும் அப்போ இதுதான் பேட்டரியோட லைன் செக்ஷன் சொல்கிறோம் சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ 5 வோல்டேஜில் ஆரம்பித்து நம்ம எங்கே வந்து முடியுது 3.7 வோல்டேஜில் வந்து முடியுது 3.7 ரெகுலேட் வோல்டேஜ்னு சொல்கிறோம் ஓகேவா புரியுதுல உங்களுக்கு